ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துவதிலும் வரவேற்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ருசித்து பார்க்கிறவர்கள் பாக்கியவான்கள். அந்த வசனத்தை ருசித்து பார்க்கிறவர்கள் புதிய பலனை அடைவார்கள். பழையவைகள் மாறும், வாழ்வில் எல்லா காரியங்களும் அவர் புதிதாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய கரம் அசைவாடுமே ஆனால், தேவனுடைய பிரசனம் அசைவாடுமே ஆனால், எப்பேற்பட்ட பிரச்சனையாயிருந்தாலும், பலவீனத்தின் நெருக்கமாக இருக்கலாம், கஷ்டத்தின் போராட்டங்களாக இருக்கலாம், இயேசு கிறிஸ்து என்கிற நாமம் அதை ருசித்து பார்க்க ருசித்து பார்க்க ருசித்து பார்க்க அது தேனிலும் மதுரமானது, தெளிர்த்தேனிலும் அது மதுரமான கிருபையாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார், உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார். வாக்குரைத்த தேவன் வாக்கு மாறாத தேவனாயிருக்கிறார். இந்த காலை நேரத்தில் தேவனுடைய ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிற உங்கள் யாவரையும், யூடியூபில் பார்க்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். அவருடைய வார்த்தையை நாம் ருசிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை ருசிக்கிறவர்கள் புதிய பலனை அடைவார்கள். அவருடைய வார்த்தையை ருசிக்கிறவர்கள் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வார்கள். அந்த வார்த்தையை ருசிக்கிறவர்கள் வேறு மனுஷனாய் மாற்றப்படுவார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேகமாய் ஒரு வசனத்திற்குள்ளே நான் கடந்து செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். வேத புஸ்தகத்திலே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அதில் எழுதப்பட்டிருக்கிறது, தேவன் நோவாவையும் அவனோடே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார், அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. தேவன் உலகத்தின் மேலே காற்றை வீச பண்ணினார், ஜலம் அமர்ந்தது. அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள், காற்றை போல போராட்டங்கள் கடந்து வருகிறது. போராட்டங்கள், நிந்தனைகள், கஷ்டங்கள், பலவீனங்கள் கடந்து வருகிறது. காற்றை போல நம்முடைய ஆசீர்வாதங்களை அடித்து செல்கிறது. காற்றை போல நாம் சேர்த்து வைத்திருந்த பலவிதமான லாபமான காரியங்களை ஒன்றுமில்லாமல் தரைமட்டமாய் சீரோ என்கிற நிலைமைக்குள்ளே கொண்டு வந்து விடுகிறது. நோவாவுடைய காலங்களிலே ஆண்டவர் உண்டு பண்ணின மனிதர்கள் நிமித்தமாய், அவருடைய பாவங்கள் நிமித்தமாய், மீறுதல் நிமித்தமாய் இந்த உலகத்திலே கர்த்தர் ஒரு சாபத்தை கொண்டு வருகிறார். பயங்கரமான ஒரு சாபம் கடந்து வருகிறது. உலகத்தை நான் ஜலத்தினால் அழிப்பேன் என்ற ஒரு சாபத்திற்குள்ளாய் இந்த உலகம் கடந்து செல்லுகிறது. ஆனால் தேவன் நோவாவை ஒரு நீதிமான் என்று அறிகிறார், தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று அறிகிறார், தேவனுக்கு பயந்த வாழ்க்கையை வாழ்கிறவன் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். அறிந்தபடியால் தேவன் அவனையும் அவன் குடும்பத்தையும் ரட்சிக்கும்படியாய், காப்பாற்றும்படியாய் நோவாவிடத்திலே ஒரு காரியத்தை ஒப்பு கொடுக்கிறார். நீ ஒரு பேழையை கட்ட வேண்டும், அந்த பேழைக்குள்ளே நீயும் உன்னுடைய குடும்பமும் சகல நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் ஒரு ஜோடியாக உள்ளே கடந்து வரும் என்பது தேவனுடைய ஆணையாக இருந்தது. இந்த உலகத்தில் மழை பெய்ய ஆரம்பித்தது. ஏளனமாய் பார்த்த ஜனங்கள், தேவனை குறித்து அறிவில்லாதவர்கள், தேவனுடைய வார்த்தையை ருசிக்க தெரியாத ஜனங்கள், தேவனுடைய வார்த்தையை உணர்ந்து கொள்ளாத ஜனங்கள் மழையிலே அழிந்து போனார்கள். ஆண்டவர் இந்த உலகத்தை ரீஃப்ரெஷ் பண்ணுறாரு. இனி இந்த உலகத்தில் பாவம் இருக்கக்கூடாது, இனி இந்த உலகத்தில் பிரச்சனைகள் இருக்கக்கூடாது, இனி இந்த உலகத்தில் சோர்வுகள் இருக்கக்கூடாது. புதுப்பிக்கும்படியே ஆண்டவர் இந்த உலகத்தை ரீஃப்ரெஷ் பண்ணுறாரு. நோவாவும் நோவாவுடைய குடும்பமும் சகல நாட்டு மிருகங்களும் சகல காட்டு மிருகங்களையும் அவர்
பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே நாம் பார்க்கும் பொழுது நிறைய இடங்களிலே நாம் பாதுகாப்பற்ற நிலைமையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பாதுகாப்பு இல்லை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பாதுகாப்பு இல்லை. ஒவ்வொரு நாளும் செய்தித்தாளை வாசிக்கும் பொழுது, யூடியூப் பார்க்கும் பொழுது, இங்கே இந்த பிரச்சனை, அங்கே இந்த பிரச்சனை. பெண் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு அவ்வளவு கடினமான காலங்களாக இருக்கிறது. வெளியே சென்றாலே பிரச்சனைகள் தான், வெளியே போனாலே போராட்டங்கள் தான். ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவைகள் மத்தியில் நம்மை காப்பாற்ற அவருடைய கரங்கள் குறுகி போகவில்லை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. தேவன் மிக அழகாய் சொல்லுகிறார், காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் அவர் என்ன பண்ணுகிறார்? நினைத்தருளினார். அவர் நம்ம மேலே நினைவாய் வைத்திருக்கிறார். நம்ம மேல் அவருடைய கண்கள் இருக்கிறது. பல நேரங்களில் நாம் நினைக்கிறோம், ஆண்டவர் என்னை பார்க்கிறாரா? ஆண்டவருக்கு என்னுடைய கஷ்டங்கள் தெரியுமா? ஆண்டவருக்கு என்னுடைய கடன் பிரச்சனைகள் தெரியுமா? நான் போகிற வாழ்க்கை எப்படி இருக்கிறது தெரியுமா? நான் கடந்து வருகிற பிரச்சனை எப்படி இருக்கிறது தெரியுமா? யாருக்கிட்டே சொல்ல முடியாத அளவிற்கு வேதனைகளை ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையை நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன். போராட்டங்களை என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அனுபவித்து கொண்டிருக்கிறேன். பிரச்சனைகளை நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில் இரவு நேரத்தில் நான் கதறி கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை கடந்து வராதா? என் வாழ்க்கையில் சோர்வுகள் மாறாதா? இந்த பலவீனங்கள் என்னுடைய குடும்பத்தை விட்டு கடந்து செல்லாதா என்று பலவிதமான கண்ணீரோடு இந்த வார்த்தை கேட்டு கொண்டிருக்கலாம். வசனம் சொல்லுகிறது, தேவன் நோவாவை மாத்திரமல்ல, சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் அவர் நினைவு கூர்ந்தார். அவர் நினைவாயிருக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் உங்கள் யாரையும் அவர் மறக்கலாமா? அவர் நினைவு கூர்ந்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா? நோவா தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை வாழுகிறார். தேவன் பார்க்கிறார், இந்த உலகத்தில் எல்லாருமே மோசமாக இருக்கிறாங்க, எல்லாருமே தான் விருப்பப்பட்ட வழிகளிலே அவர்கள் ஓடுகிறார்கள், தான் நினைத்த காரியத்தை செய்ய வேண்டும், மனம் போன போக்கில் வாழ்க்கையை வாழுகிறார்கள். ஆனால் நோவாவை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் நீதிமான். He is a righteous man. நீதிமானாய் வாழ்கிற மனுஷன். அதி நிமித்தமாய் தேவனுடைய கண்கள் நோவா மேலே கடந்து வருகிறது. தேவனுடைய பாதுகாப்பின் கண்கள் நோவா மேலே கடந்து வருகிறது. இந்த காலை நேரத்தில் பாதுகாப்பற்ற சூழல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எனக்கு உதவ யாரும் இல்லையே, எனக்கு நம்பிக்கை கொடுக்க யாரும் இல்லையே, நான் பலவீனத்தின் கஷ்டத்தின் மத்தியில் நெருக்கத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதி கிடைக்காதா? ஆண்டவர் உடைய கஷ்டத்தை நிறைவு கூறுகிறார். ரீஃப்ரெஷ் பண்ண போகிறார் உங்கள் வாழ்க்கையை மறுபடியும் அவர் புதுப்பிக்க போகிறார். பழையவைகள் ஒளிந்து போகின, எல்லாம் புதிதாய் மாறின என்று சொன்னது போல உங்கள் வாழ்க்கையில் புதிய ஒரு துவக்கத்தை கொடுக்க என் தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அவ்வளவு நாள் இந்த உலகத்தில் போராட்டங்கள், மழையின் நிமித்தமாக நோவாவுடைய பேழை அங்கே இங்கேயுமா போய்கிட்டே இருக்குது. ஒரு இடத்துல லேண்ட் பண்ண முடியலை. ஜலம் பெருகி கொண்டே இருந்தது. தண்ணி மேலே வந்துட்டே இருக்குது. மழை பெய்து இன்றைக்கி நினைத்து பாருங்கள், சில மாதங்களுக்கு முன்பதாய் நம்ம கன்னியாகுமரி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், சென்னையில் பயங்கரமான மழை பெய்தது. சாதாரணமாக அரை நாள் மழை பெய்தாலே சில இடத்துல அங்கங்கன்னு தண்ணி தேங்கிடுது. ஆனால் வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, மழை இரவும் பகலுமாய் பெய்தது. 3 நாள் தான் மழை பெஞ்சது. சென்னையில் காரெல்லாம் மிதக்க ஆரம்பித்து விட்டது. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்களால இருக்க முடியவில்லை. வேகமாக ஓடுறாங்க. காப்பாற்றுறதுக்கு யாராவது இருப்பாங்களா? கவர்மெண்ட் எங்களை நினைவு கூறுமா? மனிதர்கள் எங்களை நினைவு கூறுவார்களா? இல்லை விட்டால் எங்களை மறந்து விட்டார்களா என்று அங்கலாய்ப்போடு இருந்த ஜனங்கள் உண்டு.
மழை பெய்கிறது இரவும் பகலுமாய், ஜலம் மேலே எழும்பிக் கொண்டே இருக்கிறது. நான் கடைசியாக நடந்த காரியம் என, ஆண்டவர் ஒரு காற்றை வீச பண்ணுகிறார். ஒரு காற்றை வீச பண்ணுகிறார். அந்த காற்றின் நிமித்தமாய் எவ்வளோ ஹைட்டுக்கு ஜலம் வந்தாலும் அந்த ஜலம் அமர்ந்து விட்டது என்று வேதபுஸ்தகம் சொல்லுகிறது. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எப்பேற்பட்ட போராட்டத்தோடு கடந்து வந்திருக்கலாம், எவ்வளவோ பிரச்சனையோடு இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் என்னை மூழ்கடிக்கும்படியாய் ஜலம் எழும்பி கொண்டிருக்கிறதே, என்னுடைய வாழ்க்கையின் தரத்தை குறைக்கும்படியாய் ஜலம் என்னுடைய மூக்கு கிட்ட வரைக்கும் வந்துடுச்சே, இனி என்னால் மூச்சு விட முடியுமா? இனி என்னுடைய குடும்பம் பிழைக்க முடியுமா? இனி என்னுடைய குடும்பத்தில் ஒரு ஆறுதல் உண்டாகுமா என்று வருத்தத்தோடு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் ஒரு காற்றை இந்த காலை நேரத்தில் வீச பண்ண போகிறார். அந்த பரலோகத்தின் காற்று, அந்த மகிமையின் காற்று உங்கள் மேலே வீசும் பொழுது எப்பேற்பட்ட பிரச்சனைகள் உங்களை மூழ்கடிக்க வேண்டும் என்று நினைத்தாலும், சாத்தானுடைய கண்ணிகள் உங்களை சிக்க வைக்க வேண்டும் என்று நினைத்தாலும், தேவனாகிய கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து என்று ஒருவர் இருக்கிறார். உன் வாழ்க்கையின் நிலைமையை மாற்ற, உன் வாழ்க்கையின் சூழ்நிலைமையை மாற்ற அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார். வசனம் சொல்லியிருக்கிறது, அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாத தேவனாயிருக்கிறார். மனிதர்கள் மாறலாம், மனிதர்கள் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் மாறலாம், ஆனால் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் ஒரு நாளும் மாறுவதே இல்லை. தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற என் கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். வேத புஸ்தகம் சொல்லுகிறது, ஒரு பெருங்காற்று உண்டானது, ஜலம் அமர ஆரம்பித்தது. இவ்வளவு நாளும் பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காங்களா பிள்ளைங்கள்லாம்? இவ்வளவு நாளும் குடும்பம் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்குதாம்மா? நீங்கள் இருக்கிற சரௌண்டிங்கில் இருக்கிற நெய்பர்ஸ், உங்களுடைய உற்றார் உறவினர்கள், பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு வாழ்க்கையில் போராட்டத்தை கொடுத்துட்ருக்குறாங்களா? ஆண்டவருடைய காற்று உங்கள் மேலே வீசும் பொழுது, அவருடைய சுவாச காற்று உங்கள் மேலே வீசும் பொழுது, எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், யாரெல்லாம் உங்ககிட்ட சண்டை போட்டுட்ருக்கிறாங்களோ அவர்களை உங்கள் கரங்களிலே கொண்டு வர என் தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். 3 காரியங்களை மிக சீக்கிரமாய் உங்கள் மத்தியில் நான் எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது, மனுஷனுடைய வாழ்க்கையில் அந்த பரிசுத்தமான காற்று வீசும் பொழுது என்ன சம்பவிக்கிறது? எப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கிறார். வேகமாய் உங்கள் மத்தியில் நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். வேத புஸ்தகத்தை கொண்டு வந்தவர்கள் எண்ணாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அதில் எழுதப்பட்டிருக்கிறது, அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும், அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. அருமையான தேவ ஜனங்களே, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அவர் மீட்டு வெளியே கொண்டு வருகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து அவர் வெளியே கொண்டு வருகிறார். எவ்வளவு நாள் தான் சாப்பாடை கட்டிட்டு போக முடியும்? நம்ம ஒரு டூருக்கு போவோம் அப்படின்னா, ஒரு 15 நாள் டூருக்கு போகிறோம் அப்படின்னா, 15 நாளும் காலையில் மத்தியானம் நைட்டு சாப்பாடை கட்டி கொண்டு போக முடியுமா? ஒரு லெமன் ரைஸ் தான் செய்து வைத்திருக்கிறோம், எக்ஸ்பைரி டேட் 3 நாள் தான். புளி சாதம் செய்து வைத்திருக்கிறோம், எக்ஸ்பைரி டேட் 4 நாட்கள் தான். அதற்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாது. 2 பேர் போனாலே லாரி நிறைய சாப்பாடு கொண்டு போகணும். ஆனால் இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் பெரும் கூட்டமாக இருக்கிறார்கள், பெரும் ஜாதியாக இருக்கிறார்கள். ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறாங்க. ஆண்டவர் மன்னாவை கொடுக்கிறார். கொத்த மல்லி அளவிற்கு அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு, சாப்பிட்றதுக்கு நல்லா சாப்பிட்றாங்க. ஆனால் மோசையை பார்த்து கேட்குறாங்க, இந்த மன்னாவை எத்தனை நாள் தான் நாங்கள் சாப்பிட முடியும்?
இந்த மன்னாவை எவ்வளோ நாள் தான் நாங்கள் சாப்பிட முடியும் ஐயா? நல்ல புஷ்டியான ஆகாரம் எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் வேண்டாமா? நாம் கடந்து செல்ல வேண்டிய தூரம் எவ்வளவோ இருக்குதே, எங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல ஆகாரம் வேண்டாமா? நல்ல சாப்பாடு வேண்டாமா என்று கேட்கிறார்கள். மோசே கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்றான். தகப்பனே, என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போகிறாங்களப்பா, என் ஜனங்கள் கஷ்டப்பட்டு போகிறார்களே, அவர்கள் துயரப்பட்டு போகிறார்களே. இஸ்ரவேலின் தகப்பனே, என் விண்ணப்பத்தை கேட்க மாட்டீரா? என்னுடைய ஜெபத்திற்கு பதிலை கொடுக்க மாட்டீரா? என்னுடைய காரியங்களுக்கு ஒரு வாசலை திறக்க மாட்டீரா? இந்த பஞ்ச காலத்தில் ஜனங்களை போஷிக்க மாட்டீரா? ஆண்டவருடைய சமூகத்தில் மோசே கேட்கிறான். தேவன் என்ன பண்றாரு தெரியுமா? ஒரு பெரிய ஒரு காற்றை வீசுகிறார். காற்றை வீசுகிறார். தேவைகளை கர்த்தர் சந்திக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நீங்க ஆசைப்படுற காரியம் கர்த்தர் உங்க வாழ்க்கையில கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தையை ருசித்து பார்க்கும் பொழுது, அவருடைய வார்த்தையை ருசித்து பார்க்கும் பொழுது, taste and see that the Lord is good, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. நிறைய பேர் ஆராதனைக்கு வர்றோம், ஆண்டுடைய வசனத்தை கேட்கிறோம், ஏதோ வந்தோம் ஏதோ போனோம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனால் யார் அதை ருசி பார்க்கிறார்களோ அவர்களை தான் கர்த்தர் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். அவர்களுக்கு தான் கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ருசித்து பாருங்கள். வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானுடைய காற்று வீசும் பொழுது முதலாவது உன்னுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது. இருதயத்தில் இருக்கிற ஆழங்களை அவர் சந்திக்க பண்ணுகிறார். ஒருவேளை பிள்ளைகளை குறித்து நீங்கள் பல காரியங்கள் எண்ணிக்கொண்டு இருக்கலாம், பல திட்டங்களை வைத்திருக்கலாம், குடும்பத்தை குறித்த திட்டங்களை வைத்திருக்கலாம். இது என்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டுமே, இது என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டுமே. இவ்வளவு நாளும் பஞ்சத்தில் தான் என்னுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்கிறது, பஞ்சத்தில் தான் என்னுடைய வாழ்க்கையில் ஓடிக்கொண்டு இருக்கிறது. என் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி பிறக்காதா? என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம் பிறக்காதா? என் வாழ்க்கையில் துரோகங்கள் மாறாதா என்று கண்ணீரோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நினைத்த காரியத்தை அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். மோசே ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகிறான், தகப்பனே, என் ஜனங்களை போஷிக்க மாட்டீரா? நல்ல பலனுள்ள ஆகாரத்தை கொடுக்க மாட்டீரா என்று கேட்கிறான். நடந்த காரியம் என்ன? வசனம் சொல்லுகிறது, ஒரு பெருங்காற்று கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்டது, சமுத்திரத்தின் காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்தை சுற்றிலும், இந்த பக்கம் ஒரு நாள் எங்கே திரும்பி பார்த்தாலும் நல்ல காடை சாப்பாடு, நல்ல காடை. இன்றைக்கி நாகர்கோயிலில் ஒரு காடையை வாங்கினோன்னா ஒரு காடைக்கு விலை 70 ரூபா. ஆனால் இயேசு கிறிஸ்து, அந்த பரிசுத்தமுள்ள தேவன், அந்த கர்த்தாதி கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு காடையை கொடுத்து தேவன் போஷிக்கிறார். உங்களையும் போஷிப்பாரம்மா. வாழ்க்கை வனாந்தரமாக இருக்கிறதே, என்னை யார் போஷிக்க முடியும்? வாழ்க்கை இன்னல்கள் நடுவில் இருக்கிறதே, யார் என்னை போஷிக்க முடியும் என்று கண்ணீரோடு இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கிறீங்களா? தேவன் ஒருவர் இருக்கிறார் அம்மா. அவருடைய காற்று உங்கள் மேலே வீசும் பொழுது எப்பேற்பட்ட போராட்டமாக இருந்தாலும் பஞ்சத்தின் நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இனிமேல் உங்கள் சட்டையில் எண்ணெயும் குறைவு போகிறதில்ல, மாவும் குறைவு போகிறதில்ல. சாரிபாத் விதவை குறித்து பார்க்கும் பொழுது அவள் சொல்லுகிறாள், கடைசியாக கொஞ்சம் மாவும், அதுக்கான கொஞ்சம் காரியங்கள் மாத்திரம்தான் என் கரங்களில் இருக்குது. நானும் என்னுடைய மகனும் இந்த பஞ்சத்தின் நிமித்தமாய் மறித்து விடலாம் என்று நாங்கள் எண்ணிக்கொண்டு இருக்கிறோம். உயிரை மாய்த்து கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை கடந்து வருகிறது. ஒரு அப்பத்தையும் குடிக்க கொஞ்சம் தண்ணியும் கொண்டு வாமா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு. தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவர் பேசுகிறார். எப்பொழுது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படி ஆரம்பித்தாளோ, ருசித்து பார்க்க ஆரம்பித்தாளோ, அந்த வார்த்தையை ருசிக்க ஆரம்பித்த பொழுது, அதை டேஸ்ட் பண்ண ஆரம்பித்த பொழுது அவருடைய வாழ்க்கையில் இருக்க நெருக்கங்கள் மாறினது, அவருடைய வாழ்க்கையில் இருக்க போராட்டங்கள் மாறினது. வசனம் சொல்லுகிறது, பஞ்சத்தின் நிமித்தமாய்
பஞ்சத்தின் மத்தியில் அவளுடைய வீட்டில் மாவும் குறைவுபடவில்லை, எண்ணெயும் குறைவுபடவில்லை. தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்க பஞ்சங்களை மாற்ற, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீரை மாற்ற தேவன் போதுமானவராயிருக்கிறார். பஞ்சத்தை குறித்து கவலைப்படாதீங்கம்மா. இப்போ இருக்கிற பிரச்சனைகளை குறித்து கவலைப்படாதீர்கள். இப்பொழுது இருக்கிற போராட்டங்களை குறித்து கவலைப்படாதிருங்கள். நெருக்கங்கள் வந்திருக்கிறதா, சோர்வுகள் வந்திருக்கிறதா, இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுங்க. அவருடைய அன்பை ருசித்து பாருங்கள். ஆராதனையில் அவரோடு நெருங்குற அனுபவத்தை இன்னும் அதிகமாக்குங்கள். நிச்சயமாய் தேவன் பஞ்ச காலத்தை உங்கள் வாழ்க்கையில் மாற்ற, இருதயத்தின் ஆழத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற அவர் கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். முதலாவது ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது வேத புஸ்தகத்தில். கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று இஸ்ரவேல் ஜனங்களுடைய தாகத்தை, இஸ்ரவேல் ஜனங்களுடைய பசியை, அவர்கள் எதிர்பார்த்த காரியத்தை கர்த்தர் கொடுக்க முடியுமே. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் அவர் நிறைவேற்ற என் தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வேகமாய் அடுத்த காரியத்திற்குள்ளே நான் கடந்து செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, எகிப்தின் சமுத்திரங்களை கர்த்தர் முற்றிலும் அழித்து தம்முடைய காற்றின் வல்லமையினால் நதியின் மேல் தமது கையை நீட்டி 7 ஆறுகளாய் பிரித்து ஜனங்கள் கால் நனையாமல் கடந்து போகும்படி பண்ணினார். அருமையான தேவ ஜனமே, இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து தேவனுடைய கிருபையினால், தேவனுடைய பிரசன்னத்தினால் வெளியே வருகிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு எதிராய் ஒரு பெரிய ஒரு கடல், செங்கடல் எதிரே நின்று கொண்டிருக்கிறது. பின்னாடி திரும்பி பார்த்தா பார்வோன் ஒரு பெரிய படையோட எப்படியாவது இவர்களை தீர்த்து கட்ட வேண்டும் என்று அவன் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறான். இப்போ தான் தப்பிச்சோம், பிழைச்சோண்டா சாமின்னு சொல்லும் போது முன்னாடி திரும்பி பார்த்தா டெட் எண்ட். இதற்கு மேலே போகிறதுக்கு வழிகளே இல்லை. நிறைய நேரங்களை நாம் நினைக்கலாம், இதற்கு மேலே நான் எப்படி சொல்ல முடியும், இதற்கு மேலே நான் எப்படி கடந்து செல்ல முடியும், இந்த பிரச்சனை எப்படி நான் கடக்க போகிறேன், இந்த போராட்டத்தை எப்படி நான் கடக்க போகிறேன், இந்த நிந்தனைகளை எப்படி நான் கடக்க போகிறேன். கண்ணீரோடு இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கலாம். ஆவியானவர் உன்னை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். இரண்டாவதாக ஒரு காற்று வீசுகிறது. அவர்களுக்கு எதிரே இருந்த செங்கடல் பிளக்கப்படுகிறது. வசனம் சொல்லுகிறது, அவருடைய கால்கள் நனையவில்லை. அல்லேலூயா. ஏசாயா 11:15ஆம் வசனத்தில் கடைசி வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, ஜனங்கள் கால் நனையாமல் கடந்து போகும்படி பண்ணினார். காற்று வீசினது, வாசல்கள் திறக்கப்பட்டது. ஒரு பிரச்சனை இல்லாமல், ஒரு கஷ்டம் இல்லாமல், ஒரு போராட்டம் இல்லாமல் தேவன் ஜனங்களை பாதுகாக்கிறார். இன்னைக்கு நிறைய நேரத்தில் இந்த உலகத்தில் பாதுகாப்பற்ற வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கே திரும்பி பார்த்தாலும் பிரச்சனைகள், எங்கே திரும்பி பார்த்தாலும் கண்ணீர்கள், எங்கே திரும்பி பார்த்தாலும் கல்லறிகள், எங்கே திரும்பி பார்த்தாலும் ஏளனமாய் பேசுகிற ஒரு கூட்டம், எங்கே திரும்பி பார்த்தாலும் எப்படி இவனை வீழ்த்தலாம், எப்படி இவனுடைய குடும்பத்தை தரைமட்டமாக்கலாம், எப்படி இவனுடைய வாழ்க்கையை கொலாப்ஸ் பண்ணலாம். மனுஷன் இப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறான். சாத்தான் ஒவ்வொரு நாளும் உன்னை விழுங்கும்படியாய் கெச்சிக்கிற சிங்கத்தை போல, வலு சர்ப்பத்தை போல அவன் ரெடியாக காத்து கொண்டிருக்கிறான். ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவர் உன்னை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கும் உன்னை தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். இரண்டாவதாக ஒரு காற்று வீசுகிறது.
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேல, இஸ்ரவேல் ஜனத்திற்கு மேல ஒரு காற்று வீசும் பொழுது அவருடைய வாழ்க்கையில வாசல்கள் திறக்கப்படுகிறது. தேவனுடைய பாதுகாப்பு கடந்து வருகிறது. தானியேல் தேவனை ஆராதித்தபடியால், தேவனை நோக்கி ஜெபித்தபடியால் அவருடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வருகிறது. நிறைய பேர் பிரச்சனை வந்த உடனே ஆண்டவரை மறந்து விடுகிறோம். போராட்டம் வந்த உடனே இயேசு கிறிஸ்துவை ஆராதித்து என்னுடைய வாழ்க்கையில் என்ன பிரயோஜனம்? இயேசு கிறிஸ்துவை ஆராதித்து என்னுடைய வாழ்க்கையில் என்ன பிரயோஜனம் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரோ உன் நெருக்கத்தை அறிந்திருக்கிறார். சில நேரங்களில் சில ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தாமதமாகி கொண்டிருக்கலாம். நம்ம நினைக்கிறோம்ல, இவ்வளவு நான் கூப்பிட்டோம் அவருக்கு காது கேட்கலையா, இவ்வளவு நான் அழுதும் என்னுடைய ஜெபம் கேட்கப்படவில்லையே, இவ்வளவு நான் அழுதும் என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே மாறலையே, நான் இருக்கிற நிலைமையிலே இருக்கிறேனே. ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு பிரியமானவர்களே. சில நேரம் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும். ஆனால் விரும்பினது வரும்பொழுதோ பலத்த சந்தோஷத்தை நாம் கொடுக்கும். அது பலத்த கம்பீரமான சந்தோஷத்தை, ஒரு சமாதானத்தை நமக்கு கொடுக்கிறதா இருக்கிறது. தேவன் சொல்லுகிறார், பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவரை மட்டும் விட்டுறாதீங்க. எந்த போராட்டம் வந்தாலும், எவ்வளவு கண்ணீர் வந்தாலும், எந்த மனுஷன் உங்களை பார்த்து ஏளனமாய் பேசினாலும், எந்த 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 காரியங்கள் தேவனுக்கும் உனக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஐக்கியத்திற்குள்ளே நடுவில் வந்து விடாதபடி, ஆண்டவரோடு கூட இணைந்திருக்கிற குடும்பம், ஆண்டவரோடு கூட உறவை வைத்திருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார். தானியேல் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுறனால, ஆண்டவரை துதித்ததுனால அவனை சிங்கக்கெபில தூக்கி போடணும்னு முடிவெடுத்து விட்டார்கள். நடந்த காரியம் என்ன? தானியேலை தூக்கி சிங்கக்கெபிக்குள்ளே தூக்கி போடுறாங்க. எல்லாருமே நினச்சிருப்பாங்கல்ல, இந்த சிங்கங்கள் இவனை கடித்து குதறிவிடும், இந்த பிரச்சனை உன் வாழ்க்கையை தரமட்டமாக்கிடும், இந்த பிரச்சனை உன் குடும்பத்தை சீரழித்து விடும் என்று நிறைய ஜனங்கள் பலவிதமாக எண்ணிக்கொண்டிருப்பார்கள். கண்டிப்பாக இந்த பிரச்சனையோட இவன் குடும்பம் அழிஞ்சிரும், இந்த பிரச்சனையோட இந்த பிள்ளையோட வாழ்க்கையோட இவன் நாசமாக போயிடுவான், இனி இந்த குடும்பத்தை நம்ம பார்க்க முடியாது. மனுஷன் நிறைய காரியத்தை சொல்லலாம். ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர்களுக்கு முன்பதாக உன்னை பாதுகாத்து உன் தலையை அவன் நிமிர பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். தானியேலை தூக்கி சிங்க கபில போடுறாங்க. இப்போ சிங்கம்லாம் சும்மா உட்கார்ந்துருக்குது. சிங்கம் எப்போவுமே இப்படி சும்மா இருக்காதே. ஏன் சும்மா இருக்குதுன்னு பார்த்தா, தானியேல் கூட இன்னொரு மனுஷன் இருக்கிறாரு. அந்த பரிசுத்த ஆவியானவர், தேவாதி தேவன், ராஜாதி ராஜா பரத்தை விட்டு தானியேலுக்காக அவனை நினைவு கூர்ந்தபடியால், அவன் மேல் தன்னுடைய அன்பை வைத்தபடியால், தானியேல் தினமும் 3 வேளையும் எருசலேமுக்கு நேராய் தேவனை துதித்தபடியினாலே தேவனுடைய பிரசன்னம் அந்த சிங்கக்கெபிக்குள்ளே கடந்து வந்தது. வாய்களை கர்த்தர் கட்டி போட்டார். சிங்கத்தின் வாயை அடக்கினார். வலு சர்ப்பம் இன்னைக்கு உனக்கு எதிராய் வந்து கொண்டிருக்கிறதா? பிரச்சனைகள் உங்களுக்கு எதிராய் வந்து கொண்டிருக்கிறதா? தேவன் அதன் நடுவில் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்க, விடுதலை கொடுக்க இயேசு கிறிஸ்து போதுமானவராயிருக்கிறார். விடுதலையோடு அவரை ஆராதிப்போம், அந்த வார்த்தையை ருசிப்போம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பாதுகாப்பை கொடுக்க, பாதுகாப்பை உங்கள் ஜீவியத்தில் கொடுக்க அவர் கிருபை உள்ளவராயிருக்கிறார். கடைசியாக ஒரு காற்றை உங்கள் மத்தியில் வேகமாக எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அதில் எழுதப்பட்டிருக்கிறது, காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆனாலும் அது என்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் என்ன இடத்திற்கு போகிறது என்று உனக்கு தெரியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய நேரத்தில் காற்று எப்படி வருதுன்னே நமக்கு தெரியாது, பிரச்சனைகள் எப்படி வருகிறது என்று நமக்கு தெரியாது, போராட்டங்கள் எப்படி வருகிறது தெரியாது.
திடீர்னு நல்லா தான் இருப்போம், எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கோம், குடும்ப வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், பிள்ளைங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நன்றாக இருக்கும். ஆனால் திடீர்னு ஒரு நாள் ஒரு காற்று அடிக்கும். வியாதி என்கிற காற்று எப்படி வந்தது தெரியாது, போராட்டம் எப்படி வந்துச்சு தெரியாது, கடன் பிரச்சனை எப்படி வந்தது தெரியாது. வசனம் சொல்லுகிறது, நீயோ கடன் வாங்காது இருப்பாய், கடன் கொடுக்கிறவனாய் கர்த்தர் உன்னை மாற்றப் போகிறார், கையை கொடுக்கும் கரங்களாய் கர்த்தர் உயர்த்த போகிறார். காற்று எப்படி வந்தது தெரியல, பிரச்சனை எப்படி வந்தது தெரியலையா, எப்படி இந்த போராட்டத்தில் சிக்கிக்கொண்டேன் தெரியவில்லை. நிறைய பேர் சொல்றதை கேட்டிருக்கிறேன். என் ஆஃபீஸில் நல்லா தான் வேலை பார்த்து கொண்டிருந்தேன், திடீர்னு என்ன ஆனதுன்னு தெரியவில்லை, என்னை டெர்மினேட் பண்ணி விட்டார்கள். அருமையான தேவ பிள்ளையே, காற்று எந்த பக்கத்தில் வீசுதுன்னு தெரியலையா, போராட்டம் எந்த பக்கத்துலேருந்து வந்ததுன்னு தெரியலையா, ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறார், எந்த பக்கம் பிரச்சனை வந்தாலும், எந்த பக்கம் போராட்டம் வந்தாலும், எந்த பக்கம் கஷ்டம் வந்தாலும் அவர் உன்னை தப்புவிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக பார்க்கிறோம் ஒரு அனுபவம், காற்று ஒரு மனுஷனை தப்புவிக்க பண்ணுகிறது. இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவருக்குள்ளையும் ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். காற்று எந்த பக்கம் அடிக்குதுன்னு தெரியலையே, துயரத்தின் காற்று, கஷ்டத்தின் காற்று, பஞ்சத்தின் காற்று, போராட்டத்தின் காற்று, வெறுமையின் காற்று, வியாகுலத்தின் காற்று, வியாதியின் காற்றின் குடும்பத்தில் வீசிக்கொண்டிருக்கிறதே, ஆண்டவர் உன்னை தப்புவிக்க பண்ண போகிறார், உன்னை காப்பாற்ற போகிறார். அந்த பரலோக காற்று உன்மேல் வீசும் பொழுது, அந்த பரிசுத்தமுள்ள காற்று வீசும் பொழுது பிரச்சனைகள் மாறப்போகிறது, துயரங்கள் மாறப்போகிறது, கண்ணீர் மாறப்போகிறது, இக்கட்டுகள் மாறப்போகிறது. அந்த பரிசுத்த உள்ள தேவன் கர்த்தர் காடைகள் மூலமாய் ஜனங்களை போஷிக்கிறார், வனாந்தரத்தை மாற்றுகிறார், நெருக்கத்தை மாற்றுகிறார். தானியேலை பாதுகாத்த தேவன் கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். மூன்றாவதாக ஒரு காரியத்தை பார்க்கிறோம், காற்று எங்கிருந்து வீசுறதுன்னு தெரியவில்லையே, இங்கே திரும்பி பார்த்தா இந்த பிரச்சனை, அங்கே திரும்பி பார்த்தா பிள்ளைகளை குறித்த பிரச்சனை, பின்னாடி திரும்பி பார்த்தா ஏளனமாய் பேசுகிற மக்களினாலே பிரச்சனை, எங்கே திரும்பி பார்த்தாலும் காற்று வீசி கொண்டு இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை கிடைக்குமா இந்த கண்ணீரோடு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். நீ எதிர்பார்த்த காரியத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தை அவர் ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், கண்ணீர் வரும், இக்கட்டுகள் வரும், இக்கட்டின் மத்தியிலும் அவர் காப்பாற்றுவார், போஷிப்பார், வழி நடத்துவார், தாங்குவார், உன்னை தப்புவிப்பார். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாசத்தை குறித்து கவலைப்படாதீங்க, வருகிற மாசத்தை குறித்து கவலைப்படாதீங்க, வருஷத்தை குறித்து கவலைப்படாதீங்க. 24வது வருஷம் அடுத்தது 25வது வருஷமாய் மாறும், 26வது வருஷமாய் மாறும், வருஷங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் வாக்குரைத்த தேவன் வாக்கு மாறாத தேவனாயிருக்கிறார். இப்போ இருக்கிற சூழ்நிலையை காட்டிலும் அவருடைய அன்பை ருசித்து பார்த்தவர்கள், வசனத்தை ருசித்து பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. அவர்களை தப்புவிக்க என் தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நாம் இருக்கிற இடங்களை கண்களை